நம்ம வந்து இப்போது விஜய் ஆண்டனி அவங்களுடைய மூவி 100 சாமி படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் படத்தோடைய டைரக்டர் சசி. அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஏன்னா இதை பொறுத்தவரை கிராமத்தை பொறுத்தவரை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஆமா, அது என்னப்பா இருக்கு? இவெல்லாம் ஒரு அம்மாவா? எனக்கு பிடிக்குதான்னு கேக்குறீங்களா? எனக்கு விருப்பம் இல்லை, பிடிக்கல. வெளியில தெரிஞ்ச அசிங்கண்டா. அவமானமா இருக்கும். எங்க வீட்டுக்கார அம்மா ஒரு நாள் எங்க சுட்டிக்காரி சொல்லிச்சு, ஏன் உங்க அக்காலாம் இப்படி பண்ணிச்சு, அதெல்லாம் நியாயமாது? பண்ணக்கூடாதுன்னு இல்ல, பிராமணா பண்ண மாட்டாங்க ஒழுக்கா. ஒரு மணி நகத்துட்டு ஆட போகுது. ஆம்பள இல்ல, போய் கேட்கறது தானே. எஸ் சிரிக்கிறீங்க. திடீர்னு நான் ரொம்ப கேவலமா தெரியுதுண்ணா. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கமானு விட்டேன். நம்ம சாதியை காப்பாத்துறதே பொண்ணுங்களை வச்சுதான். அவளுகளை அடக்கி வச்சுதான் சாதி செல்லினை காப்பாத்தி தொலை வேண்டியதா இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் தேவையா? அப்படிலாம் பேசியிருக்காங்க. வேணாக்கா, நம்ம பசங்க தான் லைஃப். உலகே எதிர்த்தாலும் சொந்தம் எல்லாம் தடுத்தாலும் துணையா நமக்கே இருப்பா. அம்மா அம்மாதான், அம்மா அம்மாதான். இதுவும் எமோஷ்னலான ஒரு சப்ஜெக்ட் பேச போகுதுன்ற மாதிரி தெரியுது. இதுவும் அம்மா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எமோஷனல் கலந்த ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்க போகுதுன்றது நல்லா தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு விருமாண்டி படத்தில் சின்ன சின்ன ஜெயிலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி மைண்டில் வந்துட்டு போகுது. சொன்னோம்னா நம்ம கமல் சாரை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஒரு நியூஸ் சேனல் வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஏன் உள்ளே வந்தீங்க, என்ன ரீசனுக்காக வந்தீங்கன்ற மாதிரி அப்போது கேமரா முன்னாடி வச்சு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பண்ணுவாங்க. அப்போது ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும். அப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது சின்ன ஒரு பதிவு பண்ணுற மாதிரியாக காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஊரில் என்னென்ன எதுவோ நடந்திருக்கு அதை வந்து அவங்க கேட்குற மாதிரி அந்த கிளிம்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுதான் நான் விரும்மாண்டின்னு சொன்னேன். ஜெயிலில் வந்து ஏன் வந்தீங்கன்ற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நல்லாயிருக்கு, ட்ரெய்லர் வைஸ் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் குட், சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.